இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு அப்பா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அதை பார்த்துட்டு இருந்த அவரோட பையன் அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாராம். நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பைபிள் ரீடிங்கா இல்லை ப்ரேயரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாராம். அதுக்கு அப்பா அழகா பதில் சொன்னாராம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு ப்ரீதிங் இன் ஆர் ப்ரீதிங் அவுட், இது ரெண்டில் ரொம்ப எது முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னாராம், அப்பா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு ப்ரீதிங் இன் அண்ட் ப்ரீதிங் அவுட், இது ரெண்டுமே இருந்தால் தான் உயிர் வாழவே முடியும் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாராம். அதுக்கு அப்பா சொன்னாரா, அதே மாதிரி தான் வேத வசனமும் ஜபமும் இது ரெண்டும் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம உயிர் வாழவே முடியும் அப்படின்னு சொல்லி அழகா பதில் சொல்லி தன் பையனுக்கு புரிய வச்சாராம். ஆமான்பானவர்களே, நம்ம லைஃப்ல வேத வசனமும் ஜபமும் இருந்தாதான் நம்ம உயிர் வாழவே முடியும். இப்படித்தான் வேத வசனம் கூட சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 4:4, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்ன அழகா வேத வசனம் சொல்லுது பாத்தீங்களா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் அப்படின்னு அழகா வசனம் சொல்லுது. நம்ம இந்நாள் வரைக்கும் ப்ரேயர் பண்ணாமலும் பைபிள் ரீட் பண்ணாமலும் அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது ஆண்டவரோட ஒரு எச்சரிக்கையை எடுத்துட்டு இன்னையிலேருந்து பைபிள் ரீடிங்கும் ஜபமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்ல ஒரு உறுதிமொழி எடுப்போம். அது இருந்தா மாத்திரம்தான் நம்ம உயிர் வாழவே முடியும். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஊக்குவிக்க ஒரு வார்த்தை தேவைப்படுது. அப்படித்தான் வேத வசனம் நமக்கு இருக்கு. வேத வசனத்தின் வார்த்தைகள் நமக்கு ஊண்டுகோலாகவும் உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையுமா இருக்கு. அதை நம்ம டெய்லிக்கும் வாசிச்சு அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மன மகிழ்ச்சி அடையும். ஸோ இனிமே பைபிள் ரீடிங்கும் ப்ரேயரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு. ஓகே, ப்ரேயர் பண்ணலாமா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தா. ஆண்டவரே, இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வரது உமது மேலான கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீ வசனத்தில் கூறியது போல எங்களை ஒவ்வொரு நாளும் உமது வேத வசனத்தால் மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் அடைய செய்யும். எங்களோடு இடைப்படும் ராஜா. எங்களை உமது செட்டை நிழல்ல பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. வசனத்தின் மூலியமா எங்களோடு இடைப்படுங்க ராஜா. நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு உணர்த்துங்க ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்துங்க ராஜா. எங்க லைஃப்ல எதுவுமே எங்க சித்தப்படி இல்லாம எல்லாமே உங்க சித்தப்படி நடத்துங்க ராஜா. நீங்க அப்படி நடத்துவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you. Have a nice day. Praise the Lord.